நாகை மக்களவை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து திருக்குவளை பகுதியில் அமைச்சர் ரகுபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். ஹர்ஷினி, தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தேர்தல் பரப்புரையானது நாளை மாலையுடன் முடிவடை உள்ளதால் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து அமைச்சர் ரகுபதி இன்று திருக்கோளை தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் வை செல்வராஜ் கீழூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, மீனவர்ச்சி கழக தலைவர் கௌதமனோடு குளப்பாடு, பாங்கல், கச்சனம், கச்சநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று கதிரறிவாள் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வேட்பாளருக்கு பூர்ணகும்ப மரியாதை செலுத்தியும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் கூட்டணி கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி 10 ஆண்டுகளாக மோடி சொன்ன சாயம் பொய்கள் வெளுத்து விட்டதால் 2024 தேர்தல் அறிக்கையில் புதிய பொய்களை சொல்லியுள்ளார் என்று விமர்சித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி தனது கடைசி பிரச்சாரம் என மோடி பேசியது குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவராக அமர்வதற்கு விருப்பம் இல்லாதால் அப்படி சொல்லியிருக்கலாம் என, அதனால் எந்த வருத்தமும் இல்லை என நக்கலடித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இந்தியா கூட்டணி அரசு அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்பதாலே மோடி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார் எனவும், நாகை தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளரின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், மற்ற கட்சிகளின் டெபாசிட் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என பிரச்சாரம் செய்தார். ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.